அக்கினி வல்லமையான ஊழியம். அக்கினி வல்லமையான ஊழியம் என்றால் ஒரு ஊழியக்காரன் பரிசுத்த ஆவி பெற்று பரிசுத்த ஆவியானவர் துணையோடு வல்லமையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது வேதாகமம். எபிரேயர் 1:7 கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக செய்திருக்கிறார், பரிசுத்தாவியின வல்லமையாக அவர்களை செய்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ரோமர் 12:13 ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று ஒரு அனல் உள்ள ஊழியம், வல்லமையான ஊழியம் செய்ய வேண்டும் என்று ரோமர் 12:13 வலியுறுத்துகிறது. மத்தேயு 3:11 நீங்கள் பெற்ற ஞானஸ்தானம் அக்கினி ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானத்தால் அக்கினியாக வல்லமையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. வேதாகமத்திலே வல்லமையாக ஊழியம் செய்த ஊழியக்காரர்களை நான் உங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகிறேன். 1 ராஜாக்கள் 18:38 எலியா அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார். இதனால் ஆன்மீக இருளில் இருந்தது ஒரு சரியான சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் மாத்திரமே தெய்வம் என்பதை வணங்க ஆரம்பித்தார்கள். இரண்டாவது, மோசே முட்செடியிலே அக்கினியை தரிசனமாய் கண்டார். யாத்ராகமம் 3:2 எரிகிற முட்செடியிலே தரிசனமாய் கண்டார். அவர் 40 லட்சம் இஸ்ரவேல்களை எகிப்தில் இருந்து கானானுக்கு வழி நடத்தியதை பார்க்கிறோம். மூன்றாவது, யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று யோவான் 5:35 சொல்லப்படுகிறது. அவரை தேடி வனாந்தரத்துக்கு போனார்கள் அத்தனை பேரும். 4, பவுல் அப்போஸ்தலர் 9:3 அக்கினியை ஒளியை கண்டார். அந்த ஒளியிலிருந்து இயேசுவின் தரிசனத்தை கண்டார். இயேசு அவனோடு பேசுகிறதை கண்டார். அப்படி வல்லமையாக தரிசனத்தை கண்ட பவுல் வல்லமையாக ஊழியம் செய்து 13 நிருபங்களை நமக்கு தந்ததை பார்க்கிறோம். 5, எலியா அக்கினி ரதத்திலே வந்து எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 2:11 கர்த்தரே வந்து எலியாவை தூக்கி கொண்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். எலிசாவின் கையால் கேயாசி அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் தரிசனமாக கண்டார். 2 ராஜாக்கள் 6:17 இப்படி அக்கினி வல்லமையாக ஊழியம் செய்தார்கள். இன்று பரிசுத்தாவிய அக்கினியை பெற்ற ஊழியக்காரர்கள் உன் ஊழியத்திலே அக்கினி பிரகாசிக்கட்டும். உன்னுடைய அக்கினி வல்லமையிலே அநேகர் சந்திக்கப்படட்டும், அநேகர் ரட்சிக்கப்படட்டும், கர்த்தரே தெய்வம் என்று கண்டுகொள்ளட்டும். இருண்ட ஆன்மீகத்திலே இப்பொழுது இருக்கிறது, உன் வல்லமையான ஊழியத்தை வெளிப்படுத்து. ஆமென், ஹல்லேலூயா.